வெல்கம் டு சித்து சமையல். நம்ம இப்போ மாவு பொருட்களை எப்படி கெடாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக கோதுமை மாவு, மைதா மாவு எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா? கடையில் வாங்கி வச்சுருக்கிறதுலாம் என்ன வந்துடும், வண்டு, பூச்சி, சின்ன சின்ன புழுக்கள்லாம் வந்துடும். மேக்ஸிமம் நம்ம கோதுமை மாவு வாங்குவோம், மைதா மாவு வாங்குவோம், கடலை மாவு வாங்குவோம், ராகி மாவு வாங்குவோம். இதில் தான் மேக்ஸிமம் வண்டு வர்றது. இதை என்ன செய்யலாம், நல்லா வாங்கினோன்னே, பாக்கெட்லேருந்து வாங்கினோன்னே நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் காய வச்சு ஒரு சலடை போட்டு சளிச்சிடுங்க. அது கடையில் வாங்கும் போதே செஞ்சிடணும். சளிச்சிட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா வண்டு வராது. மேக்ஸிமம் ராகி மாவில் தான் இந்த இது வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, சின்ன சின்ன பக்ஸாக இருக்கும். அது ஒரு மாதிரி புழு மாதிரி இருக்கும். அதை நான் மாடியில் காய வச்சு அதை சலடையில் போட்டு ஒரு சளியை சளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப நாள் வரணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த மாவில் சின்ன மஞ்சத்தூளை சின்னதாக முடிச்சு போட்டு அதில் ஒரு துணியில் போட்டு முடிச்சு போட்டு அதில் மாவுக்குள்ளார போட்டாலும் வராது. அப்புறம் பிரிஞ்சி இலை இருக்கு இல்லைங்களா, அதையும் அதில் போட்டு வச்சுக்கலாம். கிராம்பை இலவங்கம் சொல்லுவாங்க. அந்த கிராம்பை அந்த பாத்திரத்தை சுற்றி போட்டு வச்சலாம் வண்டு வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.